எறும்புகளுக்கு தர்மம் பண்றது, எறும்புகளுக்கு இது பண்றது, சர்க்கரை கொடுக்கறது, போடுறது, பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு அன்றாடமான ஒரு பிராக்டிஸ் தான். என்னுடைய விளைவு பத்தி எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய புண்ணியம் கொண்டு வருமா, இது கொண்டு தர கவலை எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய இதெல்லாம் பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸ் பண்ண 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 அடங்காத மனம். இந்த காட்சியிலலாம் காட்டுற மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு இதுதான் எக்ஸாம்பிள். மனதுக்கு எக்ஸாம்பிள் அதுதான். மனம்னா குரங்குன்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. மனம் வந்து காட்சிலா. அவ்வளவு பெரிய ஒரு இது. அதை வந்து அடக்கிறதுக்கு அவ்வளவு சாதாரண முடியாது. அதை அடக்கிறதுக்கு கடுமையான பிராக்டிஸ் வேணும். இப்போ இதுவே வந்து இந்த மாடுக்கெல்லாம் வந்து மூக்கணங்கயிறு மாதிரி என் கையில வச்சிருக்கிற நாகி, இது எதுக்கு நாகி? இந்த மனதுக்கு போடக்கூடிய ஒரு மூக்கணங்கயிறு மாதிரி. இதுல உபசரிக்கக்கூடிய ஒவ்வொரு இதுமே ஒவ்வொரு இதுமே வந்து இன்னைக்கு அந்த மனம் வந்து வேற வேற எண்ணங்கள் போய் வேற வேற இதுல இங்க இருந்தபடி பல நாடுகளுக்கோ பல இதுக்கோ போயிட்டு வரக்கூடிய அவ்வளவு உலகத்துல பிரபஞ்சத்துல மிக சக்தி வாய்ந்த ஒரு சிறந்த மனிதனுடைய மனம். இந்த மனிதனுடைய மனம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பிரபஞ்சத்துல சக்தி வாய்ந்த விஷயம். ஏன்னா மனிதனுடைய மனம் தான் உலக விரிவுகளுக்கு காரணமா இருக்கு. அப்போ இந்த மனித மனம் வந்து ஒருத்தர் வந்து கட்டுப்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து கடுமையான பிராக்டிஸ் வேணும். வெளியில இருந்து சப்போர்ட் வேணும். முக்கியமாட்டு உள்ள இருந்து சப்போர்ட்ல அதை விட வெளியில இருந்து சப்போர்ட் வேணும். வெளியில இருந்து சப்போர்ட்னா குருமார்கள், குருஜிகள் நமக்கு வந்து அப்படிப்பட்டவங்க சரணாகதி அடைகிறது வெளியில இருந்து சப்போர்ட் கிடைக்கும்.